Hey guys, this is my another vlog. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா முத்துப்பேட்டை போய் அங்கேருந்து போட்டில் கடலுக்குள்ளே போகிறோம். அங்கே போயிட்டு நைட் ஸ்டே பண்ணி கொஞ்சம் சில் பண்ண போகிறோம். அதுதான் vlog, அதுதான் எடுக்க போகிறேன், அதுதான் உங்களுக்கு கவர் பண்ண போகிறேன். திஸ் இஸ் அ vlog. கைஸ், இப்போ வந்து நான் வந்து முத்துப்பேட்டை சம்திங், இந்த ஊர் பேர் வேறு மறந்து போயிருங்க. முத்துப்பேட்டை தான் நினைக்கிறேன். அங்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி இருக்குது, அதில் தான் தங்கியிருக்கோம். அங்கே அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்கோம். அப்படியே பீச் போயிட்டு ஈவினிங் போய்ட்டு சும்மா பீச் போட்டு சில் அவுட் பண்ணிட்டு லேட்டர் வந்து நாளைக்கு மார்னிங் வந்துட்டு கடலுக்கு போக போகிறோம். போட்டை எடுத்துகிட்டு கடலுக்கு போய் இது பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இங்கே ஒரு ஃபிஷிங் ஹார்பர் இருக்குது, மல்லிப்பட்டினம்னு நினைக்கிறேன். பேரெல்லாம் இங்கே டக்குன்னு மறந்து, மல்லிப்பட்டினம் தான் நினைக்கிறேன். அங்கே வந்து ஃபிஷிங் ஹார்பர் இருக்குது. அங்கே வந்து ஃபிஷிங் ஹார்பர் போய் நாளைக்கு வந்துட்டு மீன் வாங்க போகிறோம். அதையும் இன்க்ளூட் பண்ணுறேன். அடுத்து வந்து மீன் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் கடலுக்குள்ளே போயிடுவோம். முத்துப்பேட்டை பீச் வந்துடுவோம். காற்று அதிகமாடிது, அநேகமாக ஆடியோ கேட்காதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் மைக்கு விட்டுட்டு வந்துட்டேன். போன காரைக்குடி விழாக்கில் வந்து மைக் அங்கேயே கார்லேயே தம்பி விட்டு வந்துட்டான். அதனால் இந்த ஆடியோ இங்கேயும் மைக் கிடையாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஆடியோ பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பீச்சை காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நிலா வெளிச்சத்தில் பீச்சு வேற மாதிரி இருக்குங்க. அது லைட்டு கிடையாது, நிலா. இனிமே சாவகாசம் ஆகாதியா. நிலா வெளிச்சத்தில் பீச்சு பாருங்களேன். ஐயோ சூப்பராக இருக்கு. காய்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம காலைல எழுந்திரிச்சு டைம் 6:37 ஆச்சு. எழுந்திரிச்சு மல்லிப்பட்டினம் இருமா. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. மல்லிப்பட்டினம் ஃபிஷிங் ஹார்பர் போகிறோம். அங்கே போயிட்டு மீன் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். கம்மல் மாதிரியா? இஸ் இட்? நான் ஆன் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே ஹாய் கட்டேன். இப்போ ஆன் பண்ணிட்டேன். ஹாய் கட்டு. மார்னிங் மோட்டிவேஷன் சொல்லுங்க. எல்லோரும் உலகை மாற்ற நினைக்கிறார்கள், தன்னை மாற்ற நினைக்கவில்லை. மார்னிங் மோட்டிவேஷன். இப்போ வந்துட்டு நம்ம மல்லிப்பட்டினம் மீன் மார்க்கெட், மீன் ஃபிஷிங் ஹார்பர் வந்துட்டோம். இங்கே தான் வந்து எல்லாம் ஃபிஷ் எல்லாம் இறக்குறாங்க. இப்போ தான் இறக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். போட்டெல்லாம் அங்கே நிற்கிது. ASSF Seafoods. அங்கே பாருங்கள், போட்டெல்லாம் அங்கே நிற்கிது. இங்கேயும் நிற்கிது. கொஞ்சம் ஃபிஷ்ஷி ஸ்மெல்லாக தாங்க இருக்குது. ஆமாண்ணே. யூடியூப் நான் வந்து ஸ்பியர் ஆஃப் ஷோ பண்ணேன். வரும் புது சப்ஸ்கிரைபர் வர போகிறாங்க நமக்கு. இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன். ஆமாம். பசங்களுக்கு என்னென்ன அழகு. என்ன பேர் இருக்குன்னு? ஸ்பியர் ஆஃப் ஷபு. அது நீங்களே எழுதுங்க. ஓகே, அத கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவா. சப்ஸ்கிரைப் டு ஸ்பியர் ஆஃப் ஷபு गाइस. அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன். அண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாரு. நம்ம மாதிரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்.
வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறாங்க. இவங்க வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த பக்கெட்டில் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க மீனெல்லாம். இது ஆக்சுவலாக வந்து எக்ஸ்ட்ரா ஆன மீன் நினைக்கிறேன். அண்ணா இது என்னண்ணா ஆக்சுவலாக என்ன கோழி தீவனத்துக்குங்களா? இது மீன் ஏன் கொட்டிட்டாங்க? இதெல்லாம் செத்துறதுனாலயா? இதெல்லாம் செத்துறதுனால இதை எடுத்துகிட்டு போயிட்டு கோழி தீவனத்துக்கு போட்டுருவாங்க. உப்பு போட்டு கோழி தீவனத்துக்கு போட்டு போகிறாங்க. அவ்வளோதாங்க. அவ்வளோதான் வந்து இந்த இடமே. நான் ஏதோ பெருசாக காசி மேடு மாதிரி இருக்கும் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்துட்டு இன்னும் பெருசாக இல்லை. மேபி இங்கேயும் வந்துட்டு இது கமர்ஷியலாக விற்கிறது வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க போல். ஃபுல்லாக ஹோல்சேலாக எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே எங்கேயாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக போட்லாம் வந்து இறங்குது, அப்படியே லாரியில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இங்கே விற்க மாட்டாங்க போல். ஃபுல்லாக இங்கே விற்கிறவங்க கடை கம்மியாக தான் இருக்குண்ணா. ஒரு 4 கடை 5 கடை தான் இருக்குது இந்த இடம். அவ்வளோதான். இங்கே இருக்க போட்டு இந்த போட்டில் ஏறி அப்படியே போயிடுதான். மீன் பிடி படகு தான். இதில் ஏறி கடலுக்குள்ளே போக வேண்டியதான். யூடியூப்ல இல்லை, அதெல்லாம் எடிட் பண்ணி தான் முடியும். ஓமுந்தெல்லாம் காட்ட மாட்டியான். அகராதி பிடிச்ச பைபிளெல்லாம் வந்து நிக்கிறாங்களே, ஒண்ணு பேசப்படாதாடா? இந்த ராக்கன் மூமெண்ட் ஆக போதுங்க. இதுக்கு மேலே தான் ஏன் போகக்கூடாது? அப்படியே கடலை நோக்கி நம்ம போறோம். எங்க போறோம்? கடலை நோக்கி போறோம். அதான் கடலுக்குள்ள என்ட்ராகிறோம். கடலுக்குள்ள என்ட்ராயாச்சு. நேரா போறோம். நேராக போய் குதிக்கிறோம். இலங்கைக்கு போகிறோம். நேராக போய் நடுக்கடலில் போய் ஸ்விம்மிங் அடிக்கிறோம். நடுக்கடலில் போய் நண்டு இருக்கிறோம். This is parking area of boat. இந்த மரத்தில் மாங்காய் இருக்கு. ஏறுவோமா? டேய் ரசந்த, டேய் மரத்தில் மாங்காய் இருக்கு. ஏறு ஏறுறா. இதில் தான் ஏறு. ஆ ஏறுறா ஏறுறா மரத்தில் ஏறுறா. அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. கடைகளுக்கு போயிட்டு வந்தவங்க போயிட்டு வந்துட்டு இப்போ சமைச்சி காலையில் வாங்கிட்டு வந்து மீனை சமைச்சோம். சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். அங்கே தான் இருக்கார். எடுத்துகிட்டு நேராக திருச்சி தான் வீட்டுக்கு விட்டா வேலை முடிஞ்சு. பாய்.
இந்த ட்ரிப் முடிச்சாச்சு. ஒரு நாள் தான் கரெக்டாக 24 ஹவர்ஸில் நம்ம வீட்டுக்கே வந்தாச்சு. அவ்வளோதான். ஓகே பாருங்கள், vlog சின்ன vlog-ஆக தான் இருக்கும், ஆனால் பாருங்கள் நல்லாயிருக்கும். Subscribe to Spear Art Shop guys. Subscribe, share and like for more videos. Bye.